குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 23/10/2025 காருண்யா ப்ளஸோட ட்ரா நம்பர் 594க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 பிளேஸ் எடுத்திருக்கேன். அந்த 2 பிளேஸை பேஸ் பண்ணி நான் சம் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் இந்த நம்பர் ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 460 124, அதுக்கு கீழே 513 715, 345 148, 216 211 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய ரிசல்ட்டு 137, அதுக்கு கீழே அப்படியே 137 கீழே பார்த்தோம் அப்படின்னா 451 அப்படிங்கிற நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் 162. இது ஏபிசி போர்டு மாறாமல் அப்படியே வந்திருக்கு 137 451. ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்த நாள் கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்துச்சு அப்படின்னா 162. ஏ போர்டு 1 வரணும், பி போர்டு 6 வரணும், சி போர்டு 2 வரணும். இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 162 அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 610 554 378 982 அப்படிங்கிற இன்னொரு சார்ட் எடுத்திருக்கேன். அதில் 982 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 28 பாஸ் ஆகிருக்கு. அதாவது 2882 282 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 28 அல்லது 82 பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 37 378ல் 37 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆச்சு. இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 451ல் 45 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 3 நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 28 பாஸ் ஆகிருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டில் 37 பாஸ் ஆகிருக்கு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி 45 பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு. ஸோ நாளைக்கு இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 610. இப்போ 610 அப்படிங்கிற நம்பர் ஃபுல் நம்பர்ஸ் வரலாம், இல்லை 61 16 60 06 10 01 அப்படிங்கிற ஆல் போர்டில் பார்த்தோம்னா 3 நம்பர் 61 60 10. ரிவர்ஸில் வந்துச்சுன்னா 01 06 16 அப்படிங்கிற நம்பர் வர சான்சஸ் இருக்குது. இதில் இந்த 2 இதுலேயும் என்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 2 நம்பர் வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி 61 வந்துச்சு அப்படின்னா 16 அல்லது 61 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இப்போ 610 அப்படிங்கிற நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 610 அப்படிங்கிறது இந்த சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 137க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 601 அப்படிங்கிறது இருக்குது. இங்கேயும் 610, இங்கேயும் 601. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபுல் நம்பர் அப்படியே வந்துச்சுன்னா 610 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 0 வந்துச்சுன்னா 610 பாக்ஸ், இங்கேயும் 601 இருக்கிறதுனால. இல்லை அப்படின்னா 61 வர சான்சஸ் இருக்கலாம், இல்லை 60 வர சான்சஸ் இருக்கலாம். 2 நம்பர் சேர்ந்து வந்ததுனால 61 வர சான்சஸ் இருக்கலாம். இப்போ இதில் ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10 01 61 16, இல்லை 60 06 அப்படிங்கிற 610 பாக்ஸ் வர சான்ஸ் இருக்கும். இங்கே 612 பாக்ஸ் வர சான்ஸ் இருக்கும். அதனால் இப்போ ஏபிசியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன நம்பர் 162. போர்டு மாறாமல் அப்படியே வந்துச்சுன்னா 162 அப்படிங்கிற நம்பர் வரணும். இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 17 ரிசல்ட் 137 17 பாஸ் ஆகிருக்கு ஏசியில். அது கீழே அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 41. இப்போ 41னா 451 ஏசியில் 41 பாஸ் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி ஏசியில் 85 வர சான்சஸ் இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஏசியில் 85, ஏசியில் 85 வர சான்ஸ் இருக்கும். ஏசியில் 85 வந்துச்சுன்னா பிசியில் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 85 பேஸ் பண்ணி 9 வர சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 8 3 7 4 5 இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8 பேஸ் பண்ணி 9 இருக்குது.
இங்கேயும் 8 பேஸ் பண்ணி 9 இருக்குது. ஸோ 5 பேஸ் பண்ணி 9 இருக்குது. அப்போ 8 9 5 அப்படிங்கிறது வர சான்சஸ் இருக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 8 5 இருக்குது. ஸோ 8 4 5 இல்லை 8 1 5 அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கலாம். அதனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏசியில் 8 5 இப்போ 162 இல்லை ஏசியில் 8 5 வந்துச்சுன்னா 895 வர சான்சஸ் இருக்கும். இல்லை 805 வர சான்சஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 106 இப்போ 610ங்கிறது 106 வர சான்சஸ் இருக்கலாம். இந்த 3 நம்பர் தான் என்னோட நம்பர். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள்.